பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று அவர் பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று அவர் பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நினைவு அல்ல மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே. ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார்.
உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்திடுவார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்திடுவார். என் காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருள் செய்து எங்களை வழிநடத்தும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. துதிகன மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 27, 28 வசனங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே வந்து கூடும் என்றார். இது எந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் சொன்னார் என்றால், அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பு, மகிமைப்படுவதற்கு முன்பு அவர் ஒரு நாள் ஒலிவ மலையில் அமர்ந்திருக்கும் போது அவரிடத்திலே அவருடைய சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, இவைகளெல்லாம் எப்போது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்பாங்க. அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பல அடையாளங்களை அவர் சொல்லுவார். ஒருவராலும் வஞ்சிக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் வந்து வஞ்சிப்பாங்க. ஆகவே அந்த கடைசி நாட்களிலே, மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாட்களிலே அநேக வஞ்சகர்கள் இருப்பாங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர்களை எச்சரிப்பார். அல்லாமலும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று பல அடையாளங்களை அவர்களுக்கு சொன்னார். கர்த்தர் வெளிப்படுவதற்கும் உலகத்தின் முடிவுக்கும் இந்த அதிகாரத்தில் கர்த்தர் பல அடையாளங்களை இந்த இடத்திலே சொல்லுகிறார். உலகத்தின் முடிவு, அதற்கு முன்னதாக கிறிஸ்துவின் வருகை,
வருகையிலும் 2 வருகையை பார்க்கிறோம். அவர் பூமியிலே வந்து ஒலிவ மலை மீது அவருடைய பாதங்கள் படக்கூடிய 2ஆம் வருகை. சகரியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய பாதங்கள் ஒலிவ மலை மீது வந்து இறங்கும். அதற்கு முன்னதாக அவர் மத்திய ஆகாயத்திலே தோன்றுவார். அவருடைய பரிசுத்தவான்களை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் சேர்த்து கொள்ளுவார். அதைத்தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். மின்னல் கிழக்கே தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அவர் வெளிப்படுவார். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அவர் கீழே வரமாட்டாரு. அவரிடத்துல தான் அவருடையவர்கள் போய் சேருவாங்க. ஒரு பிணம் ஒரு இடத்துல விழுந்திருக்குன்னா கழுகுகள் தானாவே வந்து அந்த இடத்துல கூடுது அந்த பிணத்தை சாப்பிட்றதுக்கு. அதை போல இன்றைக்கு அவர் வெளிப்படுவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்தவான்கள் அவர்கள் அவரண்டைக்கு போவாங்க. அதுதான் பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே வந்து கூடும் அதை போல என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். கழுகு என்றால் கூட அது மிக மிக உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவை. கண்மலை உச்சியில் அது வாழக்கூடியது. இப்படியெல்லாம் பல சிறப்புகள் அதற்கு உண்டு. அதை போலத்தான் ஒரு உன்னதமான ஜீவியம் செய்த கர்த்தரோடு வாழ்ந்த அவருடைய பரிசுத்தவான்கள் அவர் வெளிப்படும் நாளிலே அவர் அண்டைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஏன் அவரை பிணம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். கழுகை போல உள்ள பரிசுத்தவான்கள். பிணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பாடு மரணம் என்பதுதான் உலகத்துக்கே ரட்சிப்பு, பாவிகளுக்கு ரட்சிப்பு. அவருடைய மரணம் மிக மிக முக்கியம். அவருடைய மரணம் இல்லாமல் உலகத்துக்கு மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. அவருடைய இரத்தத்தால தான் மீட்கப்படுகிறோம். அவருடைய ஜீவனால தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ஆகவே தான் அவருடைய மரணம் தான் எல்லாரையும் அவரண்டையில் இழுத்து கொண்டது. அவர் சொன்னார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்து கொள்ளுவேன் என்று யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லுவார். எல்லாரையும் என்னண்டையில் இழுத்து கொள்ளுவேன். அவர் உயிரோடு இருந்து அவர் ஒரு 3.5 வருஷம் இஸ்ரேலுக்குள்ளே நடந்து ராஜ்யத்தின் வசனத்தை பிரசங்கித்தப்ப கூட எல்லாரையும் அவரண்டையில் இழுத்து கொள்ள முடியல. அவர் உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது, பலியாக்கப்பட்ட போது, பிணமான போது எல்லாரையும் என்னண்டையில் இழுத்து கொள்ளுவேன் என்று சொன்னார். அப்படியே இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு தேசத்திலும் அவருக்கு ஜனங்கள் உண்டு. ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட எவ்வளவோ ஜனங்கள், கோடி கோடியாய் எண்ணிக்கைக்கு அடங்காத திரள் கூட்ட பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் வெள்ளை அங்கி தரித்து குருத்தோலை பிடித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று யோவான் சொல்றார். அவ்வளோ ஜனங்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் ரட்சிப்பை பெற்று அவருடைய ஜனங்களாய் வாழுகிற எல்லாரையும் அவர் இழுத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். தானா ஒருவனும் வர முடியாது, அவர் இழுத்தாராம். ஏன்னா பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் தானாய் அவரிடத்தில் வருகிறது இல்லை. அப்படிப்பட்டவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் பிதா தான் இழுத்துக்கொள்ளணும், கர்த்தர் தான் இழுத்துக்கொள்ளணும். அவர்களை கர்த்தரால் இழுத்து கொள்ளப்பட்டவர்களை அவர் கடைசி நாளில், அவர் வெளிப்படும் நாளில்
மரித்திருந்தா உயிரோட எழும்புவாங்க, உயிரோட இருந்தா அப்படியே மறுரூபம் அடைந்து கழுகு எப்படி பிணத்துக்கிட்ட போகுதோ அதுபோல இவர்கள் எல்லாரும் கத்தர்கிட்ட போவாங்க. நாம் எல்லாரும் கத்தரிடத்துல போவோம். ஆகவே மின்னல் கிழக்கே தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்படிதான் அவர் வருகிறார். ஆனா இதே வசனம் லூக்காவில் பார்க்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம், 17:24. மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி, வானத்தில் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். வருவார் என்று அல்ல, அப்படியே தோன்றுவார். மத்திய ஆகாயத்திலே அவர் தோன்றுவார். மின்னலை போல பிரகாசமாய் அவர் தோன்றுவார். ஆகவே அவர் பூமிக்கு வரமாட்டாரு, வந்து சபையை கூட்டிட்டு போக மாட்டாரு. அவர் தோன்றுவார். தேவனுடைய ஜனங்கள், பரிசுத்தவான்கள் இங்கே பூமியிலிருந்து அவர் அண்டையிலே எடுத்து கொள்ளப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். அதே வார்த்தை மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. 13:26. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருவதை காண்பார்கள். தேவனுடைய பரிசுத்தவான்கள், அவருக்காய் காத்திருக்கிறவர்கள் பார்ப்பாங்க. மேகங்கள் மேல் மகிமையோடே அவர் வெளிப்படுவதை அவர்கள் பார்ப்பார்கள். உடனே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களையும் நாலா திசையிலும் இருந்து அவர் அண்டையில் கூட்டிச் சேர்ப்பார். அடுத்த வசனம் 27. அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். 4 திசைகளிலும் இருந்து அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிப்பிற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே எல்லாரும் வர முடியாது. சபைக்குள்ள இருந்தாலும் எல்லாரும் வர முடியாது. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் என்று லூக்காவில் 2 பிரிக்கிறத பார்க்கிறோம். லூக்காவில் 17ஆம் அதிகாரம் 34 37 வரைக்கும் வாசிங்க. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒரு கூட்டம் கைவிடப்படுவாங்க. சபைக்குள்ளும் அப்படி நடக்குது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் சபையோடு பேசுகிறார். உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்து நீ செத்தவனாய் இருக்கிறாய், உன்னுடைய கிரியைகளை நீ சிறப்படுத்து என்று ஒரு கூட்டத்தை எச்சரிக்கிறார். சர்தை என்ற பட்டணத்தில் இருக்கிற சபையாரை. அதே சபைக்குள்ள கர்த்தர் சொல்லுகிறார், தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு, அவர்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து
கிறுக்கி போட மாட்டேன். அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். சபை ஆனால் அதை ரெண்டா பிரிக்கிறார். தேவனுடைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஜனங்கள், ஆனால் அதை ரெண்டா பிரிக்கிறார். ஒரு கூட்டம் வஸ்திரத்தை காத்து கொள்ளாதவர்கள், ஒரு கூட்டம் வஸ்திரத்தை காத்து கொண்டவர்கள், ரட்சிப்பை காத்து கொண்டவர்கள். ஆகவே அவர்கள் பேரை ஜீவ புசுந்தி கிறுக்கப்பட மாட்டேன். அப்போ மற்றவங்க பேர் ஜீவ புசுந்தி கிறுக்கப்படும். ஆனால் எச்சரிப்பு கொடுக்கிறார், டைம் கொடுக்கிறார். மனம் திரும்புவதற்கு, தன் கிரியைகளை சரி பண்ணுவதற்கு அவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். எச்சரிப்பை கேட்டும் அதை அலட்சியப்படுத்திட்டா, தங்களுடைய சீர்கேடுகளை குணப்படுத்தாவிட்டால் ஜீவ புசுந்து பெயர் போயிடும். ஆகவே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தம்முடைய தூதனை அனுப்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நாலா திசையிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அவர் வெளிப்படும் போது, கர்த்தர் வெளிப்படும் நாளிலே நடக்கிற ஒரு காரியம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த சுவிசேஷங்களில் பார்க்கும் பொழுது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல எல்லாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்பார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 16வது வசனம் 16. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். கொள்ளப்பட்டவர்களோ சிலர். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சில பேர் தான், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். எல்லாரையுமே அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எல்லாரையும் அழைத்தாலும் எல்லாரும் வர்றதில்லை. கொஞ்சம் பேர் தான் வராங்க. வந்த பின்பு நிலைத்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவங்களுக்கு ஒரு பரிசுத்த அழைப்பை கொடுக்கிறார். பரிசுத்த அழைப்பினாலே உங்களை அழைத்தேன், நீங்கள் அசுத்தத்துக்கு என்று அல்ல, பரிசுத்தத்துக்கே அழைக்கப்பட்டீர்கள், அதில் நிலை நிற்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பரம அழைப்பு, பரலோகத்தை சுதந்திரிக்க பரம அழைப்பு. ஆகவே அழைப்பு எல்லாருக்கும் உண்டு, தெரிந்து கொள்ளுதல் என்பது எல்லாருக்கும் அல்ல. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அதே வார்த்தையை திரும்பவும் சொல்லுவார். அதே மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14வது வசனம், 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில பேர். ஆகவே ஒரு நாள் ஒருவன் கர்த்தரிடத்தில் வந்து, ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ? ரட்சிப்பு என்பதே சில பேருக்கு தானா, எல்லாருக்கும் இல்லையா? உலக ரட்சகராய் உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறீங்க, ஆனா ரட்சிப்பு என்பது சில பேருக்குத்தானா என்று ஒரு கேள்வியை ஒருவன் ஆண்டவரிடத்தில் கேட்பான். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23 கீழே பாருங்க. லூக்கா 13:23. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா என்று கேட்டான். ரட்சிப்பு என்பது சில பேருக்கு தானா, எல்லாருக்கும் இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னு சொல்றீங்களே, சில பேர் தானோ அப்படின்னு கேட்டான். அதற்கு அவர் என்ன சொன்னாரு? அதற்கு இயேசு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. ரட்சிப்பு என்பது இலவசம்தான், ஆனா அதுல நிலை நிற்கிறது, அதை காத்து கொள்ளுவது கொஞ்சம் ஒரு இடுக்கமான வாசல் வழியாய்
போகிறதான். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகருக்கு ஆசைதான். ரட்சிப்பு யார் தான் வேண்டான்னு சொல்லுவா? எல்லாருக்கும் ரட்சிப்பு மோட்சம் எல்லாருக்கும் இஷ்டம்தான். ஆனால் அதை அடைவதற்கு போகிற பாதை என்பது கொஞ்சம் இடுக்கும், வழி நெருக்கம், இப்படியெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகணும். ஆகவே அநேகர் அதில் போகிறதுக்கு வகை தேடுவாங்க, ஆனால் அவங்களால கூடாமல் போகும் முடியாது. உலகம் ஒரு பக்கம் இழுக்கும், சாத்தான் ஒரு பக்கம் இழுப்பான். உலகத்தின் வஞ்சகங்கள், பாவ இச்சைகள், உலகத்தின் சிற்றின்பங்கள், இது எல்லாத்தையும் ஜெயிச்சு அது உள்ளுக்கு போகணும். வழி ரொம்ப இடுக்கம். ஆனால் இவைகளில் விழுந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரயாசப்படுவாங்க, எப்படி ஆகிலும் போகணும் இடுக்கமான வாசல் வழியாய். ஆனால் அவங்களால முடியாமல் போகும். ஆகவே தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று அந்த நாளிலே அநேகர் வந்து அழைக்கப்பட்டவங்கெல்லாம் வந்து, ஆண்டவரே எங்களை உங்களுக்கு தெரியாதா? உங்கள் சமூகத்தில் நாங்கள் ராபோஜனம் பண்ணினோம், போஜனம் பண்ணினோமே, எங்களுடைய வீதியில் நீங்கள் போதகம் பண்ணினீங்களே, அது இப்போ எல்லாம் நாங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோமே, எங்களை தெரியாதா? எங்களுக்கும் திறக்க வேண்டும். அவர் ஒரே வார்த்தை, உங்களை அறியேன், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், புறஜாதிகள். அதிலிருந்து கர்த்தர் அநேக பரிசுத்தவான்களை தெரிந்து கொண்டார். கிழக்கேயும் மேற்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் இருந்த அநேகர் அவர் அண்டையிலே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. எனவே தான் அப்படி சொல்லுது. 29 பார்த்தா, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே கர்த்தருடைய அவர் அண்டை போகிறதுக்கு அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தம் அண்டையிலே சேர்த்து கொள்ளுவார். இதே வேத வாக்கியம்தான் தீர்க்க தரிசனமாக முன் உரைக்கப்பட்டது. சங்கீதக்காரன் 50ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 50:5. பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின, பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். ஆசாவின் சங்கீதம். இவன் ஒரு பாடகன், ஒரு இசை மீட்கிறவன், ஆகிலும் ஒரு தீர்க்கதரிசி. 83ஆம் சங்கீதத்தில் இப்போ நடக்கிற இஸ்ரவேலுக்கு நடக்கிற யுத்தங்கள், அவங்களுக்கு வந்திருக்கிற பகைஞர்களை பற்றியெல்லாம் அவ்வளோ தெளிவாக எழுதியிருப்பான். 83ஆம் சங்கீதத்தில் எந்தெந்த நாடு, எந்தெந்த ஜனம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றா கூடி வருவாங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. அவன் முன்னுரைத்தான் தீர்க்க தரிசனமாக, பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். தம்முடைய தூதர்களை அனுப்பி பூமியின் 4 திசைகளிலும் இருந்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்னிடத்திலே கூட்டுவார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதே வார்த்தையை தான் இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். இங்கே பார்க்கிறோம், பரிசுத்தவான்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். அவர் வெளிப்படும் நாளில் பரிசுத்தம் என்பது தான் மிக மிக முக்கியமாக இருக்கும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிப்பதில்லை. எபிரேயர் 12:14 பாருங்க. 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், யாவரோடும் சமாதானமாய்
இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. கர்த்தர் வெளிப்படும் நாளில் அவரை நம்ம முகமா தரிசிக்க போகிறோம். கர்த்தர் வெளிப்படுவதற்கு இன்னும் காலம் இருக்குது அப்படின்னு முதலாவது எண்ணக்கூடாது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பல அடையாளங்கள் அவர் வெளிப்படுவது வெகு விரைவில் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்குது. ஆகவே இவைகளை தெளிவாக நம்ம அறிந்து கொண்டாதான் நம்ம ஆயத்தப்பட முடியும். பரிசுத்தம் இல்லாமல் அவரை ஒருவனும் தரிசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பூமியில உபதேசம் பண்ணினார். முதலாவது அவர் வாயை திறந்து உபதேசித்த உபதேசம் அப்படின்னு சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் உபதேசித்த முதல் பிரசங்கம் 8வது வசனத்தில் அவர் சொல்லுவார், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவரை தரிசிப்பதற்கு, வெளிப்படக்கூடிய கர்த்தரை பார்ப்பதற்கு, அவரை பார்த்தா தான் அவர் அண்டையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதற்கு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசு சொன்னார். ஆகவே நம்ம எல்லாரும் பரிசுத்தத்துக்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தத்துக்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அசுத்தத்திற்காக அல்ல. தேவனுடைய ஜனங்க, உலகத்தார் பல அசுத்தத்தில் இருக்கிறாங்க. அவர்களை போல இன்னைக்கு நம்முடைய வாழ்வு இருக்கக்கூடாது. எந்த ஒரு அசுத்தங்கள், அருவருப்பு, தேவன் வெறுக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்வில் காணப்படக்கூடாது. சின்ன சின்ன தப்பு, அதை நம்ம பொருட்படுத்தாமல் வாழுகிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அதுவும் அருவருப்பு என்று சொன்னால் நமக்கு அது பாதகமாக இருக்கும். ஆகவே தான் வேதம் சொல்லுது, அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்த அழைப்பினாலே உங்களை அழைத்தார். அல்லாமலும் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். தேவ சித்தம் நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படிங்கிறதான் தேவன் நம்மிடத்தில் கொண்டிருக்கிற சித்தம். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் அவரை நம்ம தரிசிக்க முடியாது, அவரை சந்திக்க முடியாது, அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, அவரோடு நித்திய வாழ்வை சுதந்திரிக்க முடியாது, பரலோகம் போகவே முடியாது அவரை பார்த்தாதான். ஆகவே பரிசுத்தமான ஒரு அழைப்பு, அசுத்தத்துக்கு அல்ல. அசுத்தமான வார்த்தைகள், அசுத்தமான பார்வைகள், அசுத்தமான கிரிகள், அசுத்தமான நடக்கைகள், ஜீவியம், அது தேவன் வெறுக்கிறார். அவருக்கு பிரியம். அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சிநேகம் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். அதை தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுவார். பரிசுத்தம் அவர் சிநேகிக்கிற ஒரு காரியம். ஆகவே தான் அவர் சொன்னார், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பேதுரு இதை சொல்லுகிறார். வேதத்தில் அப்படி எழுதி இருக்குது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், பேச்சு, வார்த்தை, சிந்தனை, எண்ணங்கள், யோசனை, நடக்கை, ஜீவியம் முழுவதும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே என்று இந்த இடத்துல பேதுரு நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் அவர் அண்டையிலே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, அவர் வெளிப்படும் நாளிலே. இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார்.
பலியினாலே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள். வேதத்தில் 2 உடன்படிக்கை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு உடன்படிக்கை, அது முதலாம் உடன்படிக்கை, பலியினாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை. சீனாய் மலை சிகரத்தில் 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் மோசே உபவாசத்தில் இருக்கிறான். கர்த்தர் வெளிப்பட்டு அவனோடு பேசுவார். அப்போதான் இந்த 10 கற்பனைகள், ஜனங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகள், நியமங்கள், உடன்படிக்கை எல்லாத்தையும் கொடுப்பார். அவற்றை எல்லாம் வாங்கி கொண்டு சீனாய் மலையின் அடிவாரத்தில் வந்து ஒரு பலிபீடத்தை, 12 தூண்களை கட்டி எழுப்பி ஒரு பலிபீடத்தை செய்து இஸ்ரேலில் உள்ள வாலிபர்களை கூப்பிட்டு பலி செலுத்த சொல்லி அதன் இரத்தத்தை எடுத்து, அந்த இரத்தத்தினால பலிபீடத்தை சுத்திகரித்து மீதி இரத்தத்தை எடுத்து புஸ்தகத்தின் மீதும் தெளித்து ஜனங்களிடத்தில் அந்த உடன்படிக்கையை வாசிப்பான். அப்போ ஜனங்கள் எல்லாரும் இந்த உடன்படிக்கையின் இந்த வார்த்தையின் படியே நாங்கள் கீழ்ப்படிந்து இருப்போம் என்று உடன்படிக்கை செய்கிறார்கள். அவர்கள் மீதும் இரத்தத்தை தெளிப்பான். யாத்திராகமம் 24 அதிகாரம் 4-8 வரைக்கும் வாசிங்க. யாத்திராகமம் 24. மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கங்களின் படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து உடன்படிக்கையின் வார்த்தைகளை, நியாயப்பிரமாண வார்த்தைகளை வாசிக்கும் போது கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று அவங்க கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறாங்க. செய்வோம், கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். இரத்தம் பலியினால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பலியினால இப்போ இந்த முதலாம் உடன்படிக்கை, ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே கீழ்ப்படிவோம் என்று அவங்க சொல்லுறாங்க. ஆனால் வேதத்தில் பார்த்தா அவர்கள் அதை மீறினார்கள். அவங்களால அதை கைக்கொள்ள முடியல. அவங்க அதை கைக்கொள்ளவே முடியல. ஆகவே தான் 2ஆம் உடன்படிக்கை என்ற ஒரு புதிய உடன்படிக்கை ஆண்டவராகிய இயேசு ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர்களால் அதில் நிலை நிற்க முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை பார்க்கும் பொழுது முதலாம் உடன்படிக்கை என்று சொல்லக்கூடியதில் தப்பு இல்லாமல் இருந்திருந்தா 2வது இன்னொரு உடன்படிக்கை ஏன் வரணும்? வர அவசியம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், அதில் தப்பு இருந்ததுனால தான் 2வது ஒரு உடன்படிக்கை என்று இன்னொரு உடன்படிக்கை வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கே சொல்லுவார், உங்களோடு நான் ஒரு புதிய உடன்படிக்கை, 2வது ஒரு உடன்படிக்கை நான் செய்வேன். ஏன்னா அந்த முதலாம் உடன்படிக்கையில் நீங்கள் நிலை நிற்காமல் போனபடியினால் இன்னொரு புதிய ஒரு உடன்படிக்கை உங்களோடு நான் ஏற்படுத்துவேன். அது இந்த முதலாம் உடன்படிக்கை போல இருக்காது என்று சொல்லுவார். வாசிங்க. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லை. இடம் வந்திருக்காதே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறேன்.
இது இந்த முதலாம் உடன்படிக்கை அது தள்ளுபடியாயிருச்சு. அப்படி என்றால் அந்த உடன்படிக்கை எங்கே? அந்த உடன்படிக்கை ஜனங்களுக்கு ஒரு எதிரடையானதாக இருந்தது. ரோமரில் கலாத்தியரெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அந்த நியாயப்பிரமாணத்தை 10 கற்பனையும் கை கொள்ளணும். அதில் ஒன்று மீறினா கூட 10ஐயும் மீறிட்டேன்ற அர்த்தம். ஆகவே நியாயப்பிரமாண கிரியைக்காரராகி யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான் ஆகிறதில்லை என்று எழுதப்பட்டிருக்கும். ஆகவே தான் ஒரு புது உடன்படிக்கை என்று 2வது ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த இடம் உண்டானது. அப்படி என்றால் அந்த முதலாம் உடன்படிக்கையை ஆண்டவர் என்ன செய்தார்? அதை குறித்து கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய அக்கிரமங்களை மாத்திரமல்ல, நம்முடைய பாடுகளை மாத்திரமல்ல, நம்முடைய துக்கங்களை மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களை மாத்திரமல்ல, நம்முடைய நோய்களை மாத்திரமல்ல, நியாய பிரமாணத்தின் அந்த 10 கற்பனை சட்ட திட்டங்களையும் அவர் சிலுவையிலே ஆணி அடித்தார். அது அறையப்பட்டுச்சு. அது ஜனங்களுக்கு எதிரடையானது. கட்டளைகளால் நமக்கு அது விரோதமாய், அது கை கொள்ள முடியல, விரோதமாய் இருந்தது. ஆகவே கையெழுத்து என்றாலே நியாயப்பிரமாணம் 10 கற்பனை, அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் அவர் ஆணி அடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது ஒரு புது உடன்படிக்கையை, இதுவும் பலியினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புது உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து தன்னை பலியாய் சிலுவையிலே பலியாய், கிருபாதார பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் உண்டு பண்ணின ஒரு புது உடன்படிக்கை தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் வசிங்க. 24 ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். தம்முடைய சீசர்களோடு கூட கடைசி அவர் ராபோஜனப்படுவார். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து ஒரு துணியை வைத்து சீசர்களுடைய கால்களை கழுவி துணியினால் துடைத்து, ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள், இப்படி செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லி மாதிரியை காண்பித்தார். இது உங்களுக்கு மாதிரியாக காண்பிக்கிறேன் என்று சொன்னார். அந்த மாதிரியின்படி அப்போஸ்தலர்கள் பின்பற்றினாங்க, பரிசுத்தவான்கள் இன்றைக்கும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். இது பலியினால் ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கை. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். அவர் திராட்சை ரசத்தை எடுத்து அவருடைய இரத்தமாய் இதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அப்பத்தை எடுத்து அவருடைய சரீரமாய் அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். இது என் மரணத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை. கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க என்று அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து அவர்களுக்கு புசித்து குடிக்க கொடுத்தார். இது பலியினால் ஏற்படுத்தப்பட்ட புது உடன்படிக்கை என்று பார்க்கிறோம். ஒரு புது உடன்படிக்கை. அவர் தன்னையே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கிருபாதார பலியாய் தன்னையே ஒப்பு கொடுத்தார்.
தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்க கொடுத்தார். இது கர்த்தர் வருமளவும் அவர் வெளிப்படும் அளவும் சபை எடுத்துக்கொள்ளப்படும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்க இதை செய்யுங்க என்று சொன்னார். பலியினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்வில் காணப்பட வேண்டும். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். இந்த உடன்படிக்கை, இந்த புதிய உடன்படிக்கை நம்முடைய வாழ்வில் நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் அதற்கு முன்னதாக ஒரு உடன்படிக்கை நம்ம செய்திருக்கணும், இன்னொரு உடன்படிக்கை செய்திருக்கணும். அந்த உடன்படிக்கை செய்தவங்க தான் இந்த புதிய உடன்படிக்கையை அவங்க கைக்கொள்ள முடியும். என்ன உடன்படிக்கை? பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதுவார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், நோவா காலத்தில் ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வந்து உலகம் முழுவதையுமே அழித்து போட்டது. எல்லா ஜனங்களும் அழிஞ்சு போனாங்க. நோவா கிட்ட தேவன் பேழையை உண்டு பண்ணி, அதில் நீ எல்லாருக்கும் சொல்லு, வர்றவங்களை எல்லாம், இவங்க 8 பேர் நோவா குடும்பம் மாத்திரம், மிருகங்கள் அசுத்தமானது நல்லது எல்லாம் ஜோடி ஜோடியா மிருகங்கள் கீழ்ப்படிந்தது. ஆனால் ஜனங்கள் அதை நம்பலை, எதிர்பார்க்கலை, அவங்க அழிக்கப்பட்டு போனாங்க. விசுவாசியாதபடியினால் அழிக்கப்பட்டு போனாங்க. இந்த ஜலப்பிரளயத்தினால் பேழையிலே காக்கப்பட்ட 8 பேர், அதை குறித்து பேதுரு என்ன எழுதுகிறார்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான அந்த ஜலப்பிரளயத்திலே பேழையில சிலராகிய 8 பேர் காப்பாற்றப்பட்டாங்களே, அதை குறித்து இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது, அதற்கு ஒப்பனையானது ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது அழிவுக்கு வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுவதற்கு இந்த கிறிஸ்துவாகிய பேழைக்குள் நம்ம பிரவேசிக்கணும். இந்த பேழைக்குள்ள வந்துட்டா போதும், அழிவுக்கு தப்பிடலாம். அதான் கிறிஸ்து. இந்த ஜலப்பிரளயம் எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது? ஞானஸ்நானத்துக்கு. வசிங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல், நம்ம போய் தினம் மூழ்கி குளிக்கிறது மாதிரி அல்ல. அது அழுக்கு போறதுக்கு, அது சரீரத்தின் அழுக்கு போறதுக்கு, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்திலும் இருக்கக்கூடிய அழுக்கு, பாவம், அக்கிரமம், எல்லா கரைகள் திரைகள் நீங்குவதற்கு உரிய நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து. உடன்படிக்கை, ஞானஸ்நானம் என்பது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அதுதான் ஞானஸ்நானம். சபையில் போய் சேர்றதுக்காக அல்ல, சபையில் ஒரு மெம்பராக சேர்றதுக்கல்ல, கல்யாணத்துக்காக கல்லறைக்காக ஒரு சபையிலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஒரு சபையிலும் இன்றைக்கி அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு அப்படி அல்ல. இது கிறிஸ்துவுக்குள் உங்களின் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். பேழைக்குள்ள பூந்துட்டோம். இது ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. அதான் ஞானஸ்நானம். தண்ணீருக்குள்ள மூழ்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுதல். அது நன்மை எது தீமை எது என்று அறியக்கூடிய வயது வந்த பிறகு எடுக்கிறது. குழந்தைகளாக இருக்கும்போது அல்ல. இது ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை யாரோட வாழ்விலெல்லாம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதோ, இந்த உடன்படிக்கை பண்ணினவங்க மாத்திரம்தான் அந்த புதிய உடன்படிக்கை, அவருடைய மரணத்தால் உண்டான புதிய உடன்படிக்கை, அப்பமும் திராட்சரசமும் அதை புசித்து பானம் பண்ண முடியும். அது அவருடைய மரணத்தால் உண்டான ஒரு புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை அவர் வருமளவும் மரணத்தை உலகத்துக்கு தெரிவிக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார் அவர் வெளிப்படும் நாளில். அவர் பலியினால யாரெல்லாம் உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க? நல்மன சாட்சியின் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இதுக்கு உட்பட்டவங்க யாரு?
அவங்களை எல்லாம் கூட்டுங்க, அவங்க தான் பரிசுத்தவான்கள், அவர்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களை கூட்டுங்கள் என்பார். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் மாத்திரம் அல்ல. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவ சமூகத்தில் போய் 4-5 பாடல் பாடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபித்து பிரசங்கத்தை கேட்டுவிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு வாங்கிட்டு வரதல்ல. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்மளை பலியா ஒப்பு கொடுக்கணும். அவர் சித்தம் செய்ய நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே செய்கிறேன் என்று நம்மை ஒப்பு கொடுப்பது தான் ஜீவ பலி. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய நீதியை செய்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்ம விருப்பத்துக்கு அல்ல, அவருடைய சித்தப்படி, அவருடைய விருப்பப்படி. அதுதான் ஜீவ பலி. இப்படிப்பட்டவர்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கணும். நம்மையே ஒப்பு கொடுப்பது ஜீவ பலி. அவர்கள் ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தருக்கு எல்லாவற்றிலேயும் பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். அதுதான் அவரோட சித்தம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். ஆகவே ஸ்தோத்திர பலி அது மாத்திரமல்ல, அவர்கள் இன்னும் ஒரு பலி ஏறெடுக்கணும். வாசிங்க எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15-16. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இதெல்லாம் பலிகள், நம்முடைய வாழ்வில் காணப்படக்கூடிய பலிகள். இதெல்லாம் நிறைவேறணும். நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திர பலியை செலுத்துவது, நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும் இது தேவனுக்கு பிரியமான பலி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம நல்ல காரியம் செய்யணும், தேவனுக்கு பிரியமான காரியம் செய்யணும். நன்மை செய்வது, தான தர்மம் பண்ணுவது, இல்லாதவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்கிறது, இதெல்லாம் பலிகள். இப்படிப்பட்ட பலிகள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும். ஆகவே ஞானஸ்நானம், நல்மனசாட்சியின் உடன்படிக்கை, ராப்போஜனம், அது அவருடைய இரத்தத்தினால் ஆன புது உடன்படிக்கை. அதுதான் பலியினாலே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. அப்படிப்பட்டவங்க வாழ்வு தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது, ஸ்தோத்திர பலியை ஏறெடுப்பது, தான தர்ம நன்மைகள் செய்வது, இதெல்லாம் பலிகள் அவங்க வாழ்க்கையில் காணப்படணும். இவங்க தான் பலியினாலே உடன்படிக்கை பண்ணப்பட்டவங்க. ஆகவே கர்த்தர் வெளிப்படக்கூடிய நாளிலே பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். கர்த்தர் வெளிப்படும் நாளில் நாம் வெட்கப்பட்டு போகாமல் அவரை தரிசித்து அவரோடு கூட நித்திய வாழ்வை நம்ம சுதந்திரிக்க முடியும். அருமையானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நாம் நினைக்கிறது போல கர்த்தர் வெளிப்படுவதற்கு இன்னும் காலம் இருக்குது, நான் உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவித்து முடித்த பிறகுதான் அவர் வருவார் என்று நினைக்காதீங்க. நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வெளிப்படுவார். அடுத்த வாரமோ, நாளைக்கோ, அடுத்த வாரமோ, அடுத்த மாதமோ, அடுத்த வருடமோ தெரியாது. சீக்கிரத்தில் அவர் வெளிப்படுவார். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணி என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்பார். அப்போ தான் நம்ம போக முடியும். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சத்திய வசனத்தை வைத்து நம்ம சிந்தித்து பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே,
நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட ஆண்டவரே வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசினீங்க, அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தீங்க. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் உணர, அதை தியானிக்க ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் அழைக்கப்பட்டிருப்பார்கள், ஆனால் ஒரு சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பார்கள். கர்த்தாவே, நீர் வெளிப்படும் போது ஆண்டவரே நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாக அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக ஆண்டவரே உம்மை நாங்கள் எதிர்கொண்டு வர எங்களுக்கு நீர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். அதற்கு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. பலியினாலே ஆண்டவரே என்னோடே கூட பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. பலிகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர பலி ஆண்டவரே எங்களிடத்தில் இருக்கிறதா என்று நாங்கள் இன்று உணர்த்தப்பட்டோம் அப்பா. நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் நல்ல மாதிரியை எங்களுக்கு நீர் வைத்து போனீர் அப்பா. உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி இந்த உலகத்திலே ஆண்டவரே எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று நாங்கள் பார்த்தோம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் மாதிரியாக முன்வைத்து எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நாங்கள் பரிசுத்தமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் உமக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வரும்போது நாங்கள் ஆயத்தமாய் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்து ஆண்டவரே தைரியமாய் உம்மை நாங்கள் எதிர்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்வு எங்களுக்குள்ளும் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பிரேசன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.